ஏன் வந்து கேஷ் கலெக்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டால் பிஎஸ் மிஷின் ஒர்க் பண்ணல. எவ்வளோ பிஎஸ் மிஷின் ஒர்க் பண்ணல? 3000 மிஷின் ஒர்க் பண்ணல. 60% ஆஃப் தி ஸ்டால்ஸில் பிஎஸ் மிஷின் ஒர்க் பண்ணலைங்கிறத இவங்க கொடுக்குற ரிப்ளை. இந்த டாஸ்மாகோட கோடவுன்லாம் ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டம் பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா கோடவுன் மானிட்டரிங் சிஸ்டம். அந்த சாஃப்ட்வேரில் வந்து கோடவுனை மானிட்டர் பண்ணக்கூடிய, இன்வென்ட்ரி கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் இருக்கும். அதில் என்ன தப்பு கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த சிஸ்டமில் இவங்க 2 முக்கியமான டேட்டாவை என்ட்ரே பண்ணுறது இல்லைங்கிறாங்க. என்ன 2 முக்கியமான டேட்டானா, சரக்கோட மேனுஃபேக்சரிங் டேட் என்ட்ரு பண்ணுறதில்ல, சரக்கோட பேட்ச் நம்பர் என்ட்ரு பண்ணுறதில்ல. ஏன்னா நம்ம ரெய்டுன்னு பேசுகிறோம் இல்லையா? ஸோ என்ன ரெய்டு பண்ணுறாங்க, என்ன செக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, மொத்தம் இப்போ நான் சொல்லியிருந்தேன் 38 டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் ஆஃபீஸ்னு சொல்லிட்டு, அதில் 7 டிஎம்ஓ தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. மேனுஃபேக்சரர்ஸ் மொத்தம் எத்தனை பேர்னா 18 பேர், ஐஎம்எஃப்எஸ் அண்ட் வெரி சேர்த்தா 18 பேர். அந்த 18ல் 4 மேனுஃபேக்சரர் தான் செக்கே பண்ணுறாங்க. ஸோ 20% தான் பண்ணுறாங்க. அதில் தான் இவ்வளோ பெரிய ரிப்போர்ட் வருது, இவ்வளோ பெரிய கண்டுபிடிப்புகளாக வருது. ஆனால் இங்கே வேட்டில் அவங்க சார்ஜ் பண்ணுற ரேட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 14% மினிமம்லேருந்து 270% டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. ஆல்கஹாலில் 270%, கிட்டத்தட்ட ஜிஎஸ்டியில் உள்ள அதிகபட்ச ரேட்டோட 10 மடங்கு அதிக டேக்ஸ் சொல்கிறாங்கன்னா. எம்பி டிஸ்டிலேஷன் ஒரு பார்ட்டி இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஆர்டரே கொடுக்கல. ஒரு வருஷத்தில் ஒரு டெண்டரில் ஜெயிச்ச ஒரு மேனுஃபேக்சருக்கு வந்து 0 ஆர்டர்ஸ் எண்டு கம்பெனிசேஷன் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ பாருங்கள், இவங்க வந்து அப்ரூவ் பண்ணி ரிப்போர்ட் வாங்கி ஓகே பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 3 வருஷம் இருக்குது. 15 வண்டி லிஸ்ட்டு கொடுக்குறாங்க இல்லையா? எங்கிட்ட 15 வண்டி இருக்குன்னு லிஸ்ட்டு. அந்த லிஸ்ட்டில் இருக்க நம்பர் எடுத்து நான் வாகனில் போட்டு பார்க்குறேன். அந்த வண்டி வந்து வேறு ஏதோ வண்டி, அது ஏதோ டேங்கரான். நீங்கள் சொல்கிற கண்டிஷன் இருக்க லாரியே இல்லை. அப்படி இல்லாத வண்டி இருக்கிற லிஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் அப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு 100 ரூபா லாபம் சம்பாதிக்கிறாரு, இந்த கான்ட்ராக்ட் மூலமாக டெண்டர் மூலம் 100 லாபம் சம்பாதிக்கிறாரு. அந்த 100 ரூபா லாபம் சம்பாதிக்கிறதுக்காக லஞ்சம் கொடுக்குறாரு, லஞ்சம் கொடுத்து ஆர்டர் எடுக்கிறார். அப்போ லஞ்சம் ஒரு 50 ரூபான்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் 50 ரூபா லஞ்சத்தை அவர் கொடுத்து 100 ரூபா லாபம் சம்பாதிக்கிறாருன்னா, அந்த லாபத்துலேருந்து 50 ரூபாயை கொடுக்கல, 50 ரூபா லஞ்சம் கேட்குறாருல, அந்த 50 ரூபா லஞ்சம் கொடுக்கறதுக்காக இன்னொரு முறைகேடு. அப்போ வாட்லிங்க நீ பில்லை ரைஸ் பண்ணி கொடு, அதை நான் எடுத்து கொடுத்து அதிலிருந்து லஞ்சம் கொடுத்துட்றேன். அப்போ அவங்ககிட்டேருந்து கவர்மெண்ட்கிட்டேருந்து பணத்தை வாங்கி இந்த பில்லு மூலமாக கணக்கு காமிச்சு அதை கொண்டு போய் கேஷாக எடுத்து கிக் பேக்ஸ் கொடுத்துட்றாங்கன்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வந்து ப்ரெஸ் ரிலீஸ்லேயே கொடுத்துட்டாங்க. வணக்கம், நான் உங்கள் சேமணின் கோபி, இது உங்கள் பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். ஸோ டாஸ்மாக் ஸ்கேம் ஒரு மிகப்பெரிய உருவெடுத்திருக்குது. அண்ணாமலை அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி டெல்லி லிக்கர் ஸ்கேம், சத்தீஸ்கர் லிக்கர் ஸ்கேம் கட்டுறது தமிழ்நாடு லிக்கர் ஸ்கேம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 நாள் முன்னாடி இடி வந்து ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க, என்னெல்லாம் ரைடு பண்ணியிருந்தோம், என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரீஃபாக கொடுத்துருந்தாங்க. இன்வெஸ்டிகேஷன் இன்னும் போயிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு சிஏஜி ஆடிட்டில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 120 பக்க ரிப்போர்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி சம்மரைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டு கேஸ் ஸ்டடியாக நம்ம பாசிட்டிவ் பாலிடிக்ஸ்லேருந்து கொண்டு வந்துருக்கிறோம். ஸோ அதான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. நான் என்னெல்லாம் இருக்க போகுதுன்றது ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன இதோட பேக்ரவுண்ட் பற்றி நம்ம சின்னதாக பார்த்துட்டு டாஸ்மாகோட ஓவர்வியூ. ஸோ டாஸ்மாக்ங்கிறது நம்மளாம் என்ன கேள்விப்பட்டுருவோம், பொதுவாக இது 50,000 கோடி ரெவன்யூ கொடுக்குது, ஆல்கஹால் கவர்மெண்ட் விற்கிறாங்கிறது என்ன இது பண்ணுறாங்க, என்னெல்லாம் ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதில் என்னெல்லாம் பார்ட்டிஸ் இன்வால்வ் வராங்கங்கிறது ஃபுல்லாக அதை பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து ஏரியா ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், அதாவது இப்போ என்ன சொல்கிறோம், ஏகப்பட்ட இடங்களில் ரெய்டு பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ என்ன ரெய்டு பண்ணுறாங்க, எதை செக் பண்ணுறாங்க, எந்தெந்த ஏரியாஸ் செக் பண்ணுறாங்க, எந்தெந்த சட்டத்துக்கு அடிப்படையில் வந்து இதில் இன்வெஸ்டிகேஷன் நடக்குதுங்கிறத ஏரியா ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வால்யூம், ஸோ எவ்வளோ பெருசு இது. ஒரு சிலர் வந்து 1 லட்சம் கோடின்றாங்க, 2 லட்சம் கோடிங்கிறாங்க. இடி ரிலீஸ்லேயே வந்து 1000 கோடி ரூபாய் வந்து சைஃபன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ எவ்வளோ பெரிய வால்யூம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்கிறத பார்க்க போகிறோம். அப்புறமா மெயின் டிஸ்கிரிபன்சி, இப்போ நம்ம தமிழ்நிலையே போட்டிருக்க மாதிரி 11 துறைகளில் என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா முறைகேடு நடந்திருக்கு டாஸ்மாகில். ஸோ அந்த 11 துறைகளில் என்னென்ன துறைகள், என்னென்ன முறைகேடுகள், அது எப்படி அவங்க ப்ரூவ் பண்ணுறாங்க, அது என்ன மாதிரியான இன்வெஸ்டிகேஷன் நடத்திருக்காங்கிறது டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். கடைசியில் ஆஃப்கோர்ஸ் கன்க்ளூஷன். இதில் தான் இந்த வீடியோவில் நம்ம தரவாக பார்க்க போகிறோம். இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணிடுவேன், டைம் ஸ்டாம்ப் கொடுத்துருவேன். ஸோ உங்களுக்கு எந்த ஏரியா பார்க்கணுமோ அந்த ஏரியாவுக்கு போய்க்கோங்க. ஸ்பீடு முன்ன பின்ன வேணும்னாலும் நீங்கள் வந்து வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உங்களோட சௌகரியத்தை நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன். சொன்ன மாதிரி சிஏஜி, கண்ட்ரோல் ஆஃப் ஆடிட் ஜெனரல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் வந்து கவர்மெண்ட் பாடிஸை ஆடிட் பண்ணக்கூடிய ஒரு பாடி. இவங்க வந்து இப்போது நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 2G ஸ்கேம் வெளிக்கொண்டது இந்த பாடி தான். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டாஸ்மாகோட ஆப்ரேஷன்ஸை கம்ப்ளைண்ட்ஸ் ஆடிட் ஒன்று பண்ணுறாங்க. எப்போனா 2024 ரிப்போர்ட் அப்போ தான் வருது. எந்த வருஷத்துக்கான ஆடிட்னு கேட்டிங்கன்னா 2021, 22 அந்த வருஷத்தை வந்து தரவாக ஆடிட் பண்ணுறாங்க. ஸோ 21, 22 அதுக்கப்புறம் தான் ஆடிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2024 ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையிலையும் எஃப்ஐஆர்ஸ் அடிப்படையிலையும் பிஎம்எல்ஏ அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட், பணத்தை வந்து இந்த கருப்பு பணம் வெள்ளை பணம் மாற்றுறது அந்த மாதிரியான விஷயங்களின் அடிப்படையில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரெய்டு பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ரிப்போர்ட்டு தான் நம்ம ஃபுல்லாக தரவாக என்ன பண்ண போகிறோம்னா டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில்.
இப்போ ப்ரெஸ் ரிலீஸ் ஒரு 2 நாள் முன்னாடி இடியில் வந்து ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தாங்க. அதுவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க ஏகப்பட்ட முறைகேடுகளை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. எப்படி வந்து இதில் வந்து ஊழல் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது டீட்டெயில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வீடியோவில் டீட்டெயிலில் பிரேக் டவுன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ டாஸ்மாக் ஓவர்வியூ. இப்போ எத்தனை பார்ட்டிஸ் இன்வால்வ் வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தமாக ஒரு 6 பார்ட்டிஸ் இருக்காங்க இந்த மொத்த இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டி யாருன்னா மேனுஃபேக்சரர். ஸோ ஆல்கஹாலை தயார் பண்ணுறவங்க அவங்க முதல்ல. அதுக்கப்புறம் பாட்லிங் கம்பெனி அப்படின்னு ஒரு பார்ட்டி இன்வால்வ் ஆகிறாங்க. அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, மேனுஃபேக்சரிங் பண்ணிடுவாங்க ஆல்கஹாலை, அதை ஃபுல்லாக எல்லாத்தையும் பேக்கேஜிங் பண்ணுற கம்பெனிக்கு பேர் பாட்லிங் கம்பெனி. ஸோ பாட்டிலில் அவங்க ஏற்றுறது, அப்புறமா காட்டனில் போடுறது, அதை ஃபுல்லாக பேக்கேஜ் பண்ணுற கம்பெனிக்கு பேர் பாட்லிங் கம்பெனி. அது இன்னொரு பார்ட்டி. அவங்க அதெல்லாம் பாட்லிங் பண்ணி யார்ட்டு கொடுப்பாங்க? டாஸ்மாக்ட்டு கொடுப்பாங்க. டாஸ்மாகில் எங்கன்னா டாஸ்மாகோட டிப்போவில் போய் கொடுப்பாங்க. டாஸ்மாக் டிப்போலேருந்து இன்னொரு தேர்ட் பார்ட்டி டிரான்ஸ்போர்ட்டர் வர போகிறாரு. அவர் வந்து என்ன பண்ண போகிறாருன்னா, டிப்போலேருந்து எல்லா பொருளையும் எடுத்து எல்லா ரீட்டெயில் ஷாப்ஸுக்கு கொடுக்க போகிறாரு. அது போக பார்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், தமிழ்நாடு ஃபுல்லாக ஆல்கஹால் விற்கிறதுக்கு ஒரே ஒருத்தருக்கு தான் வந்து உரிமை இருக்குது. அது வந்து டாஸ்மாக்கு மட்டும்தான். ப்ரைவேட்டாக விற்பாங்க. ப்ரைவேட்டாக யார் விற்பாங்கன்னா, பார்ஸ் இருக்காங்க, ரெஸ்டாரண்ட்ஸில் தனியாக பார்ஸ் வச்சுருப்பாங்க, அவங்களாம் ஆல்கஹால் விற்பாங்க. ஆனாலுமே அவங்க யார்கிட்ட தான் வாங்கணும்னா டாஸ்மாக் கிட்ட மட்டும்தான் வாங்கணும். இதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய செட்டப். எக்ஸ்க்ளூசிவ் வந்து டாஸ்மாக் மட்டும்தான். இதில் வந்து 6 பார்ட்டிஸ். இந்த டாஸ்மாகோட ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் நிறையா பியூரோக்ராட்ஸும் இன்வால்வ் ஆயிருக்காங்க, பொலிட்டீஷியன்ஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்க, மினிஸ்டர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு ப்ரெஸ் ரிலீஸ்லேயே வருது. ஸோ இந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் புரிஞ்சுக்கிறது பெட்டர்னு நினச்சேன். மொத்தமாக டாஸ்மாகில் ஒரு 5 சீனியர் ரீஜனல் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு கீழே 38 டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்ஸ் ஆஃபீஸர்ஸ் வருது. அவங்களுக்கு கீழே 43 டிப்போ. இந்த 43 டிப்போ தான் ஓவரால் தமிழ்நாடோட மொத்த ஆல்கஹால் கன்சம்ஷன் வந்து இருக்கக்கூடிய டிப்போஸ். அந்த டிப்போஸ்க்கு கீழே வந்து ரீட்டைல் ஷாப்ஸ் மொத்தம் 5380 ரீட்டைல் ஷாப்ஸ், 239 எலைட் ஷாப்ஸ், 3240 பாரு, 18 மேனுஃபேக்சரர்ஸ், ஐஎம்எஃப்எஸ் அண்ட் பிரிவரிஸ். ஐஎம்எஃப்எஸ்ங்கிறது வந்து இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர். அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் செக் பண்ணுறதுக்கு டாஸ்மாக்லேயே வந்து ஒரு 5 ஸ்பெஷல் ஃப்ளையிங் ஸ்குவாட்ஸ் இருக்குது. அவங்களோட வேலையே என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்கெல்லாம் என்னெல்லாம் முறைகேடு நடக்குது, சட்டத்திட்டம்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா, இவங்களோட ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா, இதெல்லாம் வந்து அந்த 5 ஃப்ளையிங் ஸ்குவாடோட வேலை. அந்த 5 ஃப்ளையிங் ஸ்குவாடோட ஹெட் யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆஃபீஸரோடைய ரேங்க் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட ரேங்க். ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ரேங்க்கில் இருக்கவர் தான் இந்த மொத்த டாஸ்மாக் டிபார்ட்மெண்ட்டையுமே மேனேஜ் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஏரியா ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் பார்ப்போம். ஏன்னா நம்ம ரெய்டுன்னு பேசுகிறோம் இல்லையா. ஸோ என்ன ரெய்டு பண்ணுறாங்க, என்ன செக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, மொத்தம் இப்போ நான் சொல்லியிருந்தேன் 38 டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு, அதில் 7 டிஎம்ஓ தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. 38ல் 7 கிட்டத்தட்ட அது வந்து 18.42% தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரெய்டே பண்ணுறாங்க. பாக்கி 80% செக்கே பண்ணல. மேனுஃபேக்சரர்ஸ் மொத்தம் எத்தனை பேர்னா 18 பேர். ஐஎம்எஃப்எஸ் அண்ட் பிரிவரி சேர்த்தா 18 பேர். அந்த 18ல் 4 மேனுஃபேக்சரர் தான் செக்கே பண்ணுறாங்க. ஸோ 20% தான். ஸோ மொத்தமாக 80% ஆஃப் தி ஆப்ரேஷன் செக்கே பண்ணல, 20% ஆப்ரேஷன் செக்கே பண்ணுறாங்க. அதில் தான் இவ்வளோ பெரிய ரிப்போர்ட் வருது, இவ்வளோ பெரிய கண்டுபிடிப்புகளாக வருது. சரி, அந்த 4 மேனுஃபேக்சரர்ஸ்டையும் சரி 7 டிஎம்ஓலையும் சரி என்ன செக் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, சட்டத்திட்டங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களான்னு செக் பண்ண போகிறாங்க. ஸோ என்னென்ன சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ண போகிறாங்கன்னா, அது இருக்குது ஒரு 10 சட்டத்திட்டங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த டாஸ்மாக்ங்கிறது ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி எதில் பதியப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ்னு சொல்லிட்டு இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 1956 அந்த சட்டத்துக்கு கீழே பதியப்படுற கம்பெனி. ஸோ அந்த சட்டத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எம்ஓஏ ஏஓஏன்னு இருக்கணும், மெமரண்டம் அண்ட் ஆர்டிகல்ஸ் அசோசியேஷன் சொல்லிட்டு அந்த கம்பெனியில் உள்ள ரூல்ஸ். ஸோ அந்த கம்பெனியில் உள்ள ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களா, இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் வந்து அந்த கம்பெனியோட நிர்வாகம் இருக்கு இல்லையா, டாஸ்மாகோட நிர்வாகம், அந்த நிர்வாகத்தில் நிறைய மீட்டிங் போடுவாங்க, இந்த கம்பெனி எப்படி நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கம்பெனியில் நடத்தப்படுற மீட்டிங்கில் உள்ள மினிட்ஸில் எல்லாம் எழுதியிருப்பாங்க, இந்த ரூல்ஸ்லாம் நாங்கள் பண்ணலான்னு ஃபாலோ பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த நிர்வாகத்தில் சொல்கிறத கீழே அந்த நிர்வாகம் ஃபாலோ பண்ணப்படுதா, அதில் ஏதாவது முறைகேடு இருக்கா. ரெண்டாவது, அதுக்கப்புறமா ஆனுவல் ரிப்போர்ட்ஸ், டாஸ்மாகோட கணக்கு வழக்கு எடுத்து அதை செக் பண்ண போகிறாங்க. அப்புறமா தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட், நான் உங்களுக்கு இதை காமிக்கிறேன். ஸோ தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1937, தமிழ்நாடு லிக்கர் சப்ளை பை ஹோல்சேல் ரூல்ஸ் 1983, தமிழ்நாடு லிக்கர் ரீட்டைல் வெண்டிங் இன் ஷாப்ஸ் அண்ட் பார்ஸ் ரூல்ஸ் 2003, தமிழ்நாடு வேக்ட் ஆக்ட் 2006, தமிழ்நாடு டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் 2000. அப்புறமா இவ்வளோ சட்டத்திட்டங்கள், இதெல்லாம் தமிழ்நாடு அரசில் பண்ண சட்டத்திட்டங்களை ஒழுங்காக ஃபாலோ பண்ணாங்களாம் செக் பண்ண போகிறோம். இதில் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் ஒரு கம்பெனி நடத்துகிறோம், நாங்கள் என்னவோ பண்ணிட்டு போகிறோம், நீங்கள் யார் செக் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க இல்லையா. இதில் அவங்க செக் பண்ண போகிறது என்னென்னா, தமிழ்நாட்டில் உள்ள சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணுறாங்களாங்கிறத செக் பண்ணி அதில் உள்ள முறைகள் எடுக்கிறாங்க. ஸோ கடைசியில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஸ்பெசிஃபைட் பை டாஸ்மாக் டு சப்ளையர்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து நிறையா டாஸ்மாக் வந்து நிறையா சப்ளையர்ஸ் வந்து சப்ளை பண்ணுறாங்களே, அவங்களுக்கு இவங்க கண்டிஷன் போகிறாங்க, இந்த கண்டிஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் சப்ளை பண்ணணும்னு சொல்கிறாங்க.
அந்த கண்டிஷனை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்றத செக் பண்ணுறாங்க. அப்புறம் பாலிசி நோட்ஸ் இன்னும் நிறையா இருக்குது. ஸோ இதில் தான் வந்து செக் பண்ணப்படுற விஷயங்கள். வால்யூம் எவ்வளோ பெருசு, டாஸ்மாக்ங்கிறது எவ்வளோ பெருசுன்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஓவரால் டேக்ஸ் கலெக்டட். மொத்தமாக லிக்கர் இண்டஸ்ட்ரி, டாஸ்மாக்னு கிடையாது, இப்போ நம்ம முதல்ல பார்க்குறது வந்து மொத்த லிக்கர் இண்டஸ்ட்ரி. அப்போ லிக்கர் யாரெல்லாம் விற்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, மேனுஃபேக்சரர் லிக்கர் வந்து உற்பத்தி பண்ணி விற்கிறாங்க, டாஸ்மாக் வந்து அதை வாங்கி விற்குது, பாரில் வந்து ஒரு ப்ரைவேட் பார்ட்டி விற்கிறாங்க, அதுக்கப்புறமா ரெஸ்டாரண்ட்ஸ்லையும் நிறைய பார் அட்டாச் பண்ணி அவங்களும் விற்கிறாங்க. இப்படி எல்லா பார்ட்டியும் சேர்ந்து ஓவராலாக லிக்கரில் வர்ற ரெவென்யூ மட்டும் 2021-22 ஆடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு 3 வருஷம், லாஸ்ட் 3 இயர்ஸோட ரெவென்யூ 1,00,000 கோடி. ஸோ பொதுமக்களுக்கு ரேஷனில் வர்ற காசாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து எல்லா சப்சிடியாக இருக்கட்டும், நலத்திட்டங்களாக இருக்கட்டும், ரோடு போடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா வருமானத்துக்குமே, எல்லா செலவுகளுக்குமே வருமானம் வந்து ஒரு பங்கு வருமானம் டேக்ஸ் ரெவென்யூ. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட், அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய டேக்ஸ் ரெவென்யூவில் கிட்டத்தட்ட 1,00,000 கோடி 3 வருஷத்தில் வந்து இந்த லிக்கர்லேருந்து மட்டும் ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோ பெரிய ரெவென்யூ ஜென்ரேஷன். சரி, டாஸ்மாக் மட்டும் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னு சொன்னால், ஒரு வருஷமும் 18,000 கோடி 19,000 கோடி ஏர்ன் பண்ணிட்டுருக்காங்க. அதாவது ஏர்ன் பண்ணுறாங்க டேக்ஸ் கட்டிகிட்ருக்காங்க. ஸோ அந்த 1,00,000 கோடியில் இந்த 3 வருஷத்தில் பார்த்தோன்னா ஒரு 60,000 கோடி டாஸ்மாக் மட்டும். ஸோ பாக்கி வந்து இந்த என்ன சொல்கிறது, மேனுஃபேக்சரர்ஸு, பார்ஸ் அதெல்லாம் வர்றது. ஏன்னா மொத்தமாக இவங்க தான் சோல் பார்ட்டி அப்படிங்கிறதுனால இவ்வளோ ரெவென்யூ வருது. சரி, டாஸ்மாகில் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால், டாஸ்மாக் நஷ்டத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஒரு 3 வருஷம் அவங்க ஆடிட் பண்ண 3 வருஷத்தோட நஷ்டம் மட்டும் 250 கோடி ரூபாய் நஷ்டம் டாஸ்மாக். இது நம்மளுக்கு புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு விஷயம். டாஸ்மாக் எப்படி நஷ்டத்தில் இயங்க முடியும்? அதுலேயும் இந்த நஷ்டம் எப்படி சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, ஒரு டிஃபரன்ஸ் இன் ரேட்ஸ்னால உள்ள எக்ஸைஸ் டியூட்டினாலையும் வேட்னாலையும் நஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் வாட் எவர், இந்த மாதிரி ஒரு துறை நஷ்டத்தில் இயங்குறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னு கேட்டோன்னா, அஃப்கோர்ஸ் டேக்ஸ் கட்டுறாங்க, அது ஒரு ரெவென்யூ. ஆனால் அந்த துறை பார்த்தோன்னா, இப்போ ஒரு தொழில் பண்ணுறோம், தொழிலில் வந்து நம்ம டேக்ஸ் கட்டுறோம். ஆனால் அந்த தொழில் லாபம்னு ஒன்று இருக்கணும்ல. லாபத்தில் டேக்ஸ் கட்டுறோங்கிறது வேறு, ஜிஎஸ்டிங்கிறது வந்து பொருள் வாங்கி விற்கிறதுலே டேக்ஸ் கட்டுறோங்கிறது வேறு. ஆனால் தொழில் லாபம் இருக்கணுமே. இப்போ டாஸ்மாகில் வரி கட்டுறது மக்கள்கிட்ட வந்துடுது, அந்த டாஸ்மாகோட லாபம் மக்கள்கிட்ட தானே வரணும். அப்போ எப்படி டாஸ்மாக் லாபம் இல்லாமல் இருக்க முடியும்? இப்போ பொதுத்துறை நிறுவனங்கள் நிறையா இருக்குது. என்னெல்லாம் இருக்குது? டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி இருக்குது, எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்குது, இந்த மாதிரி நிறையா பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குது. இப்போ ஒரு சில பொதுத்துறை நிறுவனங்களுக்கு நஷ்டமாகிறதுக்கு ஒரு காரணம் சொல்ல முடியும். இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாடோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது, அந்த பொதுத்துறை நிறுவனம் இருக்குது, அவங்க நஷ்டத்தில் இயங்குறாங்க. அப்போ நீங்கள் கேட்பீங்க, ஏன் வந்து பஸ்ஸில் நஷ்டத்தில் இயங்குறீங்க? இப்போ கேபிஎன் மாதிரி, பர்வீன் ட்ராவல்ஸ் மாதிரி, இந்த மாதிரி நிறைய பஸ்ஸஸ் இருக்குது, ப்ரைவேட் பஸ்ஸஸ், அவங்களாம் லாபத்தில் இயங்குறாங்க. நம்ம கவர்மெண்ட் மட்டும் ஏன் நஷ்டத்தில் இயங்குதுன்னு கேட்டால் அவங்களோட பதில் என்னவாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு கிராமம் இருக்குது, அந்த கிராமத்தில் கொஞ்சமான மக்கள் தொகை தான் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம பஸ் விடணும், அப்போ நான் லாப நோக்கத்தோடு நான் பஸ்ஸை வந்து நடத்த முடியாது. இப்போ அந்த கிராமத்துக்குலாம் வந்து ப்ரைவேட் பார்ட்டி பஸ்ஸே விட மாட்டான். ஆனால் கவர்மெண்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா, கொஞ்சம் மக்கள் இருந்தாலும் நாங்கள் பஸ் விடுவேன், அப்போ அங்கே எனக்கு நஷ்டமானாலும் பரவாயில்ல, மக்களுக்கு சேவ் பண்ணணும், நான் பஸ் விடுவேன், அதனால் நஷ்டமாக சொல்லுவாங்க. இன்னொன்று சொல்லுவாங்க, ப்ரைவேட் பஸ்லாம் வந்து லோக்கல் பஸ்ஸு, டவுன் பஸ்லாம் நைட்டில் ஓட்டவே மாட்டாங்க, ஏன்னா கூட்டம் இருக்காது, டவுன் பஸ் ஓட்ட மாட்டாங்க. ஆனால் நான் வந்து லாபத்துக்காக நைட்டு ஓட்டாமல் இருக்க முடியாது, நைட்டும் பொதுமக்களுக்கு தேவை இருக்குன்றதுனால நைட்டும் நான் பஸ் ஓட்டுவேன். இந்த மாதிரி நான் லாப நோக்கத்தை இல்லாமல் நான் சேவை நோக்கத்துக்காக பண்ணுறதுனால இந்த பொதுத்துறை நிறுவனம் நஷ்டமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பட் அதையுமே நம்ம நல்லா மேனேஜ் பண்ணோன்னு சொன்னால், ஒரு பிஸ்னஸ் மேன் ஆங்கிளில் மேனேஜ் பண்ணோன்னு சொன்னால் அதில் சேவை தாண்டி லாபமும் பண்ண முடியும். அந்த லாபத்தை பொதுமக்களுக்கு தான் பயன்பட போகுது. அஃப்கோர்ஸ் அது நம்ம பணம் தானே, அப்படி பண்ண முடியும். இது வந்து டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா. இதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க நஷ்டம் வரதுக்கு என்ன சொல்லுவாங்க? விவசாயிங்க இருக்காங்க, விவசாயிக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஃப்ரீயாக கரண்ட் கொடுப்போம், சப்சிடைஸ்டு கரண்ட் கொடுப்போம். இதெல்லாம் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு நஷ்டமாகும், நான் லாப நோக்கத்தோட எலக்ட்ரிசிட்டி போர்டு நடத்த முடியாது சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு நிறுவனங்களுமே சொல்லுவாங்க. இப்போ பிஎஸ்என்எல் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், பிஎஸ்என்எல் ஏன் நஷ்டத்தில் இருக்குன்னு சொன்னால், அவங்க என்ன சொல்லுவாங்க, காம்படிஷன் இருக்குது, ஏர்டெல் எல்லா மக்களும் ஏர்டெல் போயிடுறாங்க, எல்லா மக்களும் ஜியோ போயிடுறாங்க, பிஎஸ்என்எல் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படிம்பாங்க. இல்லாட்டி சேலரி நான் நிறையா கொடுக்க வேண்டியிருக்கு, ப்ரைவேட்டில் எல்லாம் சேலரி அவ்வளோ கொடுக்க மாட்டாங்க, நாங்கள் அவ்வளோ சேலரி கொடுக்குறோம், அதனால இந்த மாதிரி பல காரணங்கள் சொல்லுவாங்க. இப்போ இது எந்த காரணமுமே டாஸ்மாகில் செல்லாது. இப்போ டாஸ்மாகில் காம்படிஷன் இருக்கான்னு கேட்டால் காம்படிஷனே கிடையாது. இவங்களே சட்டமே போட்டாங்க, வேறு யாருமே என்ன பண்ணக்கூடாது, சரக்கு விற்கக்கூடாது, நான் மட்டும் தான் விற்பேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ காம்படிஷன் கணக்கே இல்லை. சரி, வேறு என்ன சொல்ல முடியும்? சேவைக்காக நான் கம்மி விலைக்கு விற்றேன் சொல்ல முடியாது. அப்போது இதில் வந்து நீங்கள் நஷ்டமாகிறதுக்கான வாய்ப்பே இல்லை, இருந்தாலும் நஷ்டமாக இருக்குங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. சரி, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா வால்யூம் பார்த்தோம். இப்போ இதில் ஒரு கேள்வி வரலாம் உங்களுக்கு. என்ன கேள்வி வரலான்னா, டேக்ஸும் வருமானமும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்குது. இங்கே முன்னாடி பார்த்தோன்னா வேட்லேருந்து டாஸ்மாக்லேருந்து வரி கட்டுறது 20,000 கோடி, டாஸ்மாகோட வருமானம் 20,000 கோடி. எப்படி வரியும் வருமானம் ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தா அப்புறம் நமக்கு தெரியணும், என்ன தெரியணும், எவ்வளோ வரி கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும். இதில் இன்னொரு பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆல்கஹால் வந்து ஜிஎஸ்டியில் கிடையாது.
ஸோ ஏன் ஜிஎஸ்டியில் கிடையாதுன்னு சொன்னால் ஒரு சில பொருட்கள் ஜிஎஸ்டிக்குள்ளே போகல. என்னென்ன பொருட்கள்லாம் போகலன்னு கேட்டிங்கன்னா ஆல்கஹால் போல், எலக்ட்ரிசிட்டி போல், பெட்ரோல் டீசல் போல், இதெல்லாம் வந்து ஃபியூவல்லாம் வந்து ஜிஎஸ்டி கீழே போல் அவங்கவுங்க பழையபடியே அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டே வரி வசூலிச்சுட்டு இருக்காங்க. சரி, ஏன் ஜிஎஸ்டிக்குள்ளே போகலன்னு சொன்னால் இவங்களாம் ஒத்துக்கலனால போகல. ஏன் ஒத்துக்கலன்னு கேட்டோம்னா அதுக்கு ஒன் ஆஃப் தி ரீசன் வந்து ஜிஎஸ்டியில் வந்து அதிகபட்ச வரியே 28% அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் செஸ் இருக்கும், அதெல்லாம் வேறு. பட் பேஸ் ரேட் 28% இருக்கும். ஆனால் இங்கே வேட்டில் அவங்க சார்ஜ் பண்ணுற ரேட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 14% மினிமம்லேருந்து 270% டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. ஆல்கஹாலில் 270%, கிட்டத்தட்ட ஜிஎஸ்டியில் உள்ள அதிகபட்ச ரேட்டோட 10 மடங்கு அதிக டேக்ஸ். எக்ஸைஸ் டியூட்டி பார்த்தோன்னா லிட்டர் கணக்கில் ₹7 பெர் லிட்டர்லேருந்து ₹450 பெர் லிட்டர் வரைக்கும் வருது. அந்த 450 லிட்டரில் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ப்ரீமியமான ஒரு ஆல்கஹால் தயார் பண்ணுறீங்க, அது ₹1000 மேலே விற்க போகிறீங்கன்னா எனக்கு ₹450 பே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதோட டேக்ஸ் ரேட். ஸோ இவ்வளோ ஜாஸ்தியாக டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுனால ப்ளஸ் எல்லாருமே எல்லா சப்ளை செயினில் இருக்க எல்லாருமே கட்டுறதுனாலையும் இந்த வரி வந்து அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது சேல்ஸை விட. ஸோ இதெல்லாம் தான் பேக்ரவுண்டு. நம்ம இன்னும் நேரடியாக என்ன பண்ணிடலாம்னா என்ன முறைகேடுங்கிறதுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு முறைகேடு வந்து எக்ஸைஸ் டியூட்டி ஒரு 30 கோடி ரூபா, 32 கோடி ரூபா, 32.89 crores எக்ஸைஸ் டியூட்டி கட்டாமல் விட்டாங்க அப்படிங்கிறத முதல் கண்டுபிடிப்பு. இது டேரெக்டாக டேக்ஸ் பே பண்ணாமல் இருக்குது. இது அவங்களும் அக்னாலேஜ் பண்ணிட்டாங்க. இந்த டியூரிங் திஸ் பீரியட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு 7 கோடி ரூபாய் ரெக்கவரும் பண்ணிட்டாங்க. இது டேரெக்டாக, அதாவது அவங்களே ஒத்துக்கிட்டு ஆமாம் இது வந்து இந்த ஒரு சில கால்குலேஷனால் டிஃபரன்ஸ் இன் ரேட்ஸ்னால் இவ்வளோ ரூபா வரி ஏய்ப்பு நடந்திருக்குது அப்படிங்கிறாங்க. வரி ஏய்ப்புங்கிறத விட வரி கட்டாமல் விட்டுருக்காங்க. வரி ஏய்ப்புங்கிறது இன்னும் பின்னாடி வருது. அதாவது கணக்கில் இல்லாமல் சேல் பண்ணுறது மூலமாக வர வரி ஏய்ப்புங்கிறது வேறு. இது டைரெக்டாக இவ்வளோ டேக்ஸ் டியூட்டி வந்து மிஸ் ஆயிருக்கு. செகண்டு, நான் டிரான்ஸ்பரன்சி இன் ஆர்டர்ஸ் பிளேஸ்ட் வித் மேனுஃபேக்சரர்ஸ். அது என்னென்னு கேட்டிங்கன்னா டாஸ்மாக் என்ன பண்ணுறாங்கன்னா மேனுஃபேக்சர்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறாங்க. அப்படி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது ஒரு 10 மேனுஃபேக்சர் இங்கே அவங்க லிஸ்ட்டோடு கொடுத்துட்டாங்க. யாரெல்லாம் மேனுஃபேக்சரர் ஒருத்தர்கிட்ட எவ்வளோ பாட்டில் ஆர்டர் பண்ணாங்கிற வரைக்கும் பப்ளிக்காக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு 10 மேனுஃபேக்சர் இருக்காங்க, நீங்கள் எதுக்கு ஒருத்தர்கிட்ட அதிகமாகவும் இன்னொருத்தர்கிட்ட கம்மியாகவும் ஆர்டர் பண்ணுறீங்க? அப்போது என்ன சொல்ல வர்றாங்கன்னா ப்ரெஸ் ரிலீஸில் மென்ஷனே பண்ணாங்க. என்ன மென்ஷன் பண்ணாங்கன்னா ஒரு பர்டிகுலர் மேனுஃபேக்சரர் வந்து லஞ்சம் கொடுத்து அதிகமாக ஆர்டர் வாங்கிக்கிட்டு போகிறாரு. அப்போது அந்த லஞ்சம் வந்து கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய பணம், அது ஏன் மிஸ் ஆகுது? அப்போ அது ஒரு முறைகேடு. அப்போது இவங்களோட குற்றச்சாட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு மேனுஃபேக்சர் கம்மியாக ஆர்டரும் இன்னொரு மேனுஃபேக்சருக்கு அதிகபட்ச ஆர்டரும் கொடுக்குது, ஈக்குவலாக நீங்கள் கொடுக்கல. அவங்க டேட்டாவில் என்ன சொல்கிறாங்கன்னா எம்பி டிஸ்டிலேஷன் ஒரு பார்ட்டி இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஆர்டரே கொடுக்கல. ஒரு வருஷத்தில் ஒரு டெண்டரில் ஜெயிச்ச ஒரு மேனுஃபேக்சருக்கு வந்து 0 ஆர்டர்ஸ். அதே பக்கம் பார்த்தோன்னா எஸ்என்ஜே டிஸ்டிலரிஸ்னு ஒருத்தங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 17% ஆர்டர், 17%. ஸோ இவ்வளோ கேப்பு வந்து ஏன் இருக்குது, நீங்கள் ஈக்குவலாக கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இந்த ஆடிட் ரிப்போர்ட்டுக்கு அவங்களோட ரிப்ளை என்னன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து என்ன இது வருதோ அதுபடி தான் நாங்கள் கொடுக்க முடியும், இதிலெல்லாம் நாங்கள் ஈக்குவலாக தான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரூல்ஸில் அவங்க திருப்பி மென்ஷன் பண்ணுறாங்க ஏன் அது தப்புன்னு சொல்லிட்டு. இப்போ எனி பிஸ்னஸ் எப்படி வந்து சப்ளையர்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவாங்க? எந்த பொருளை கஸ்டமர் அதிகமாக விரும்புகிறாங்களோ அந்த பொருளை ஆர்டர் பண்ணுவாங்க. இதுதானே நேச்சுரல். நான் எந்த பொருள் அதிகமாக வாங்கி சரக்கு நான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன்னா எது அதிகமாக சேல் ஆகுதோ அது பண்ணுவேன். எது அதிகமாக சேல் ஆகும், கஸ்டமர் எது அதிகமாக விரும்புகிறாங்களோ அது வாங்குவாங்க. அப்போ இதுக்கு ஒரு மெக்கானிசம் பண்ணுறாங்க. என்ன மெக்கானிசம் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் 3 மாதத்தோட சேல்ஸ் எடுத்துக்கோங்க கணக்கு. லாஸ்ட் 3 மாதம் சேல்ஸை கணக்கு எடுத்துக்கிட்டு அந்த சேல்ஸோட டெய்லி ஆவரேஜ் எடுத்துக்கோங்க. எது அதிகமாக சேல் ஆகிருக்குதோ அந்த கணக்குப்படி நீங்கள் வந்து ஒரு மாதம் ஸ்டாக்கை வாங்கி வைங்க. இது அவங்களுடைய ரூல்ஸ். அப்போ நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு எனக்கு வந்து ஒரு 1 லட்சம் பீஸ் கொடுங்க, 2 லட்சம் பீஸ் கொடுங்க, இந்த கம்பெனி எவ்வளோ கொடுங்கன்னு வாய்க்கு வந்தபடிலாம் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு பின்னாடி என்ன இருக்கணும்னா ஒரு லாஜிக் இருக்கணும், ஒரு ரூல் இருக்கணும், ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்கணும், ஒரு எஸ்ஓபி இருக்கணும், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ் இருக்கணும். அது ஃபாலோ பண்ணப்படலை. அப்போ என்ன ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜர் இங்கே இருக்கணும்? 3 மாதத்தோட வெயிட்டட் ஆவரேஜ் சேல்ஸ் எடுத்து அதோடைய 1 மாதம் ஸ்டாக்கை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்போ அதிகமாக விற்றுருந்துச்சுன்னா அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, கம்மியாக இருந்தால் கம்மியாக பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. அது நீங்கள் ஃபாலோ பண்ணாதது வந்து என்னென்னா ஒரு முறைகேடு. அது ஏன் ஃபாலோ பண்ணாமல் இருந்திருக்கீங்கன்னா நீங்கள் மேனுஃபேக்சர்கிட்ட கைவிட்டு வாங்கிக்கிட்டு அதிகமாக நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டீங்க. இதுதான் வந்து ப்ரெஸ் ரிலீஸ்லேயே அவங்க சொல்கிற ஒரு முறைகேடு. 0ல் 17% கேப் இருக்குன்றாங்க. சரி, அடுத்து ஸோ இதெல்லாம் எப்போ நீங்கள் பண்ண முடியும்? ஃபஸ்ட்டு வந்து நான் 3 மாதம் ஆவரேஜ் எடுக்கிறேன், எவ்வளோ அதிகமாக சேல்ஸ் ஆகுதுன்னு பார்க்குறேன். ஸோ ஓவரால் தமிழோட கிட்டத்தட்ட 5000-6000 ரீட்டைல் ஷாப்ஸ் இருக்குது. அதெல்லாம் எப்போ பண்ண முடியும்னு சொன்னால் கம்ப்யூட்டரில் டேட்டா இருக்கணும். கம்ப்யூட்டரில் டேட்டா இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா எதில் அதிகமாக விற்கலாம் பண்ண முடியும். அப்போது டாஸ்மாகில் கம்ப்யூட்டர்லேயே எல்லாமே கனெக்ட் ஆகலைங்கிறாங்க. எண்ட் டு எண்ட் கம்ப்யூட்டரைசேஷனே டாஸ்மாகில் இல்லைங்கிறாங்க. இன்னுமே ஃபிசிக்கல் ப்ராசஸ் நிறையா இருக்குங்கிறாங்க. நம்ம பார்க்குறோம் இப்போ சின்ன சின்ன கடைகள் எல்லாமே வந்து பார்கோடை ஸ்கேன் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையுமே கம்ப்யூட்டரைஸ் பண்ணும்போது
1,00,000 கோடி 3 வருஷத்தில் வருமானம் தரக்கூடிய ஒரு அமைப்பில் ஓவரால் இண்டஸ்ட்ரியில் மாதம் 30,000 கோடி 40,000 கோடி டேக்ஸ் கட்டக்கூடிய ஒரு அமைப்பில் எப்படி நீங்கள் வந்து கம்ப்யூட்டேஷன் பண்ணாமல் இருப்பீங்க அப்படின்னு அது இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவங்களுக்கு தெரிய வர ட்ரையல் பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும். என்ன நடந்திருக்கு, இப்போ டாஸ்மாகில் எண்ட் டு எண்ட் கம்ப்யூட்டேஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்றதை நான் டேட் வைஸ் சொல்கிறேன் க்ரோனாலஜிக்கலாக. அக்டோபர் 2027 என்ன நடக்குதுன்னா, டாஸ்மாகோட போர்டு கூட்டிட்டு அவங்க பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, நம்ம டாஸ்மாகில் எல்லாத்தையும் கம்ப்யூட்டரைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. சரி, இது முடிவு பண்ணணும்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆடிட் ஃபார்மை அப்பாயிண்ட் பண்ணி நான் இந்த மாதிரி டாஸ்மாகை ஃபுல்லாக கம்ப்யூட்டரைஸ் பண்ணலான்னு இருக்கேன், நீங்கள் வந்து எப்படி பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் என்னென்ன சிஸ்டம் வைக்கலாம்னு முடிவு பண்ணுங்கன்னு சொல்லி கேளுங்க, எனக்கு ரிசர்ச் பண்ணி எனக்கு ரிப்போர்ட் கொடுங்கன்னு ஒரு ஆடிட் ஃபார்மை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அது அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்காங்க பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 2018, கிட்டத்தட்ட 1.25 வருஷம். அதாவது போர்டு வந்து எண்ட் டு எண்ட் கம்ப்யூட்டரைசேஷன் பண்ணலான்னு முடிவு பண்ணி 1.25 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு ஆடிட் ஃபார்ம் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அது என்ன ஆடிட் ஃபார்ம்னா, PwC அப்படின்னு ஒரு ஆடிட் ஃபார்ம். அது வந்து PricewaterhouseCoopers அப்படின்னு ஒரு ஆடிட் ஃபார்ம். அது வந்து பிக் ஃபோர்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற 4 பெரிய CA ஃபார்ம்ஸில் அது ஒரு ஃபார்ம். KPMG, Deloitte, EY இப்படிலாம் இருக்காங்க. அதில் PwCன்னு ஒன்று. இதில் வந்து சட்டப்படி தப்பு கிடையாது, அவங்களும் இந்தியாவில் ஆப்ரேட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு காம்பிடென்சி இருக்குது, அவங்களுக்கு எல்லா திறமையும் இருக்குது. ஆனால் பாலிசி வைஸ் ஒரு கிரிட்டிசிசம் என்னவா இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக இந்த அரசாங்கங்கள் இப்போ இருக்கிற ஆட்சியாக இருக்கட்டும் போன ஆட்சியாக இருக்கட்டும் ஓவராலாகவே என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, வெளிநாடுகளில் இருக்கவங்களுக்கு முக்கியத்துவம் இருக்குது, நம்ம நாட்டு இருக்கவங்களுக்கு முக்கியத்துவம் இல்லை, அதானி அம்பானிக்கான அரசாங்கம் நடக்குது, பூட் சூட் கீ சர்க்காராக இருக்குது, நம்ம ஊர்க்காரங்களுக்கு மதிப்பில்லை, இப்படி தானே பேச்சு இருக்குது. அப்போ இதில் என்னவா இருந்திருக்கணும்னா, இவங்க வந்து ஒரு ஆடிட் ஃபார்ம் அப்பாயிண்ட் பண்ணணும்னா ஒரு தமிழ்நாடு ஆடிட் ஃபார்ம் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கலாம். எதுக்கு ஒரு வெளிநாட்டு ஆடிட் ஃபார்ம் அப்பாயிண்ட் பண்ணணும்? இது ஒரு பாலிசி கிரிட்டிசிசம். அஃப்கோர்ஸ் இவங்க ஒரு டெண்டர் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, அந்த டெண்டர் ப்ராசஸ் மூலமாக தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. பட் என்னவாக இருந்தாலுமே இவங்க சொல்கிற இல்லாட்டி இவங்க பேசுகிற ஒரு ஆர்கியூமெண்ட் எப்படி இருக்குன்னு சொன்னால், வெளிநாடு இல்லை பெரிய கார்பரேட்டாக பண்ணக்கூடாது, நம்ம உள்ளூரில் இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணுங்கிறது ஃபாலோ பண்ணப்படலைங்கிறது ஒரு கிரிட்டிசிசம். ஸோ 2018 அவங்க PwC புக் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து 1.5 கோடி ரூபா ஃபீஸ். ஸோ PwC 1.5 கோடி ரூபா வாங்கிக்கிட்டு என்ன பண்ணணும்னு சொன்னால், எங்கெல்லாம் கம்ப்யூட்டர் சிஸ்டம் எப்படிலாம் பண்ணணும், அந்த சிஸ்டம் யூட்டிலைசேஷன் ரிப்போர்ட் கொடுக்கணும், டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுக்கணும். ஸோ அவங்க எவ்வளோ நாள் எடுத்துக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட அவங்க ஒரு 8 மாதம் டைம் எடுத்துக்கிறாங்க. அந்த PwC 1.5 கோடி ரூபா ஃபீஸுக்கு 8 மாதம் ஒர்க் பண்ணி ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க. சிஸ்டம் இன்டெகிரேஷன் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நீங்கள் வந்து இப்போ மேனுஃபேக்சர்லேருந்து வாங்குறீங்க, அங்கே ஒரு ரெக்கார்ட் பண்ணுறீங்க கம்ப்யூட்டரில், அதுக்கப்புறமா வந்து பாட்டிலிங் கம்பெனியில் அங்கே ஒன்று ரெக்கார்ட் பண்ணுறீங்க, அப்புறமா டிரான்ஸ்போர்ட்டர்கிட்ட ஒன்று, டிப்போவில் ஒன்று, ரீட்டைல் ஷாப்பில் ஒன்று, பாரில் ஒன்று, இங்கே இவ்வளோ இடத்துல நீங்கள் கம்ப்யூட்டர் இன்ஸ்டால் பண்ணி சாஃப்ட்வேர் நீங்கள் போட்டு இதெல்லாம் ரெக்கார்டு பண்ணி இந்த டாக்குமெண்ட்லாம் அப்லோடு பண்ணி இப்படி ஒரு டீட்டெயில்டு ஒரு ரிப்போர்ட், ஒரு சிஸ்டம் இன்டெகிரேஷன் ரிப்போர்ட், இதை பண்ணோன்னா எண்ட் டு எண்ட் கம்ப்யூட்டரைசேஷன் ஆகிடும். டாஸ்மாகில் என்ன நடந்தாலும் கம்ப்யூட்டர் நம்ம எல்லாத்தையும் பார்த்துட முடியுங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, 255 கோடி ரூபாய் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ 255 crores நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இன்டெகிரேட் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட். 250 crores வந்து ஒரு அவங்களோட வால்யூம் பொறுத்த வரைக்கும் பீனட்ஸ் இல்லையா. 1,00,000 கோடி 3 வருஷத்தில் டேக்ஸு ஓவரால் இண்டஸ்ட்ரியில் வருஷம் 20,000 கோடி வருமானம் வந்துட்டுருக்கு இல்லை. 255 crores இது ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இருந்தாலுமே இது வந்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு லாஸை கண்ட்ரோல் பண்ணும்ல. இது ஒரு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தானே, இந்த பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணியே தானே ஆகணும், இதில் உங்களுக்கு குழப்பமே இருக்க முடியாதுல்ல. அப்போ அந்த ரிப்போர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, போர்டு இன்னொரு 6 மாதத்துக்கு அப்புறமா அந்த போர்டு அந்த ரிப்போர்ட்டை ஃபைனலைஸ் பண்ணால் ஓகே அப்ரூவ் பண்ணுறேன், PwC சொன்னது கரெக்டு, நம்ம வந்து 250 கோடி செலவு பண்ணி எண்டு கம்ப்யூட்டரைசேஷன் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ பாருங்கள், இவங்க வந்து அப்ரூவ் பண்ணி ரிப்போர்ட் வாங்கி ஓகே பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 3 வருஷம் இருக்குது, 2.5 வருஷம் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னொரு 6 மாதத்துக்கு அப்புறமா ஜூலை 2020 ஒரு டெண்டர் விடுறாங்க. என்ன டெண்டர்? இந்த மாதிரி எண்ட் டு எண்ட் கம்ப்யூட்டர் பண்ணலான்னு இருக்கேன், இதை பண்ணுறதுக்கு யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்கன்னு கம்ப்யூட்டர் கம்பெனிங்கள்கிட்ட வந்து டெண்டர் விடுறாங்க. 2 பார்ட்டி மட்டும்தான் பிட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், இன்னொன்று ஓயாசிஸ்ன்னு சொல்லிட்டு. அதில் சக்ஸஸ்ஃபுல் பிட்டராக ஓயாசிஸ் செலக்ட் பண்ணப்படுறாரு. என்ன ப்ரொசீஜர்லாம் நமக்கு தெரியாது. இவங்க 2 பேரில் ஓயாசிஸ் செலக்ட் பண்ணப்படுறாங்க. அதுக்கப்புறமா சரி அவங்களே சூஸ் பண்ணிட்டாங்க. அவங்க எண்ட் டு எண்ட் கம்ப்யூட்டேஷன் பண்ணிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அதுவும் கிடையாது. செப்டம்பர் 2022 இது வந்து அஃபீஷியலாக இந்த டெண்டரே கேன்சல் பண்ணப்படுது. இந்த டெண்டர் அனௌன்ஸ் பண்ணும்போதே வந்து 180 days அப்படிலாம் இருக்கும். 180 days தான் வந்து இது வேலிடு. அவங்க கொடுக்குற கோட்டாக இருக்கட்டும், ஆஃபராக இருக்கட்டும், எல்லாமே 180 days வேலிட் இருக்கும். அந்த 180 days தாண்டி போய் ரூல் படியே அந்த டெண்டரே என்ன ஆயிடுச்சுன்னா கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ 2017 ஆரம்பிக்கப்பட்ட வேலை ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமா செப்டம்பர் 2022 அன்றைக்கி அந்த டெண்டரே கேன்சல்டு. ஏன் கேன்சல்டு தெரியாது, ஏன் வந்து எடுத்துகிட்டு போல தெரியாது, ஏன் ஓஎஸ்ட்டு அதை பண்ண சொல்லல தெரியாது. 1.5 கோடி ரூபாய் நம்ம கொடுத்து ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணுமே அதனால் என்ன தெரியாது. ஸோ இது மொத்தமாக அது வேஸ்ட். இதுக்கப்புறமா ஏப்ரல் 2023 என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு எக்ஸிட் மீட் பண்ணுறாங்க. அப்போ கேட்குறாங்க, என்னப்பா ஆச்சு, இந்த மாதிரி ஒரு இது பண்ணலாம்னா முடிவு பண்ணி டெண்டர்லாம் விட்டு செலக்ட்லாம் பண்ணாமல் என்னாச்சு,
கேன்சல் ஆகிடுச்சு. சரி என்ன பண்ணலாம், சரி கூடி சீக்கிரம் பண்ணிடலாம். இதுதான் அந்த எக்ஸிட் மீட்டில் உள்ள ஒரு ரிப்ளை. இதை இன்வெஸ்டிகேஷன் எடுத்து பேசுகிறாங்க. என்ன தான் பண்ணிகிட்ருக்கீங்க, அப்போ உங்களுக்கு எண்ட் டு எண்ட் கம்ப்யூட்டர் பண்ணுங்கிற நோக்கமே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு கண் துடைப்புக்காக ஒரு வேலைகள் நடந்திருக்கு, ஒரு ரிப்போர்ட் வாங்குறீங்க, டெண்டர் விடுறீங்க. ஆனால் ஏன் நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறதான் இதில் அவங்க கேள்வி. அப்போ இது ஒரு மிகப்பெரிய முறைகேடுன்றாங்க. இப்போ 2024 முடிஞ்சு 2025 கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆச்சு, இது இன்னும் நடைமுறை ஆகலை. அடுத்த டிஸ்கிரிப்பன்சி என்னென்னு கேட்டிங்கன்னா டிஃபிஷியன்சி இன் கோடவுன் மானிட்டரிங் சிஸ்டம். ஸோ இப்போ எண்ட் டு எண்ட் கம்ப்யூட்டரைசேஷன் இல்லைன்னு சொல்கிறோம், அதுக்காக என்ன அர்த்தம் இல்லைன்னா கம்ப்யூட்டரே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. கம்ப்யூட்டர்லாம் இருக்கும், எண்ட் டு எண்ட் கம்ப்ளீட்டாக ட்ராக் பண்ணுறது இல்லை. அப்போ வேறு எங்கே கம்ப்யூட்டர் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த டாஸ்மாகோட கோடவுன்லாம் ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டம் பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா கோடவுன் மானிட்டரிங் சிஸ்டம். அந்த சாஃப்ட்வேரில் வந்து கோடவுனை மானிட்டர் பண்ணக்கூடிய, இன்வென்ட்ரி கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் இருக்கும். அதில் என்ன தப்பு கண்டுபிடிச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த சிஸ்டமில் இவங்க 2 முக்கியமான டேட்டாவை என்ட்ரே பண்ணுறது இல்லைங்கிறாங்க. என்ன 2 முக்கியமான டேட்டானா சரக்கோட மேனுஃபேக்சரிங் டேட் என்ட்ரு பண்ணுறதில்ல, சரக்கோட பேட்ச் நம்பர் என்ட்ரு பண்ணுறதில்ல. அப்போ இதெல்லாம் தெரியாதுன்னு கேட்டிங்கன்னா தெரியுமா இருக்கும். இப்போ குட்ஸ் ரெசிப்ட் அக்னாலஜ்மெண்ட் ஒன்று இருக்குது. சரக்கு வந்து மேனுஃபேக்சர்லேருந்து கோடவுனுக்குள்ளே வரும்போது குட் ரெசிப்ட் அக்னாலஜ்மெண்ட் ஒரு பேப்பர் வருது, அதில் எல்லாம் மென்ஷன் பண்ணிடுவாங்க இந்த சரக்கு இப்போ வந்திருக்கு, என்னெல்லாம் வந்திருக்கு. ஆனால் அது நீங்கள் கம்ப்யூட்டரில் ஏற்றினா தான் அது வந்து கம்ப்யூட்டரைஸ் ஆகும், அப்போ தான் ரெக்கார்ட் ஆகும், அப்போ தான் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் சரக்கு அனுப்பும்போது உங்களுக்கு எது வந்து முதல்ல வந்த சரக்கு, எதுக்கு அடுத்து வந்த சரக்கு, எது கடைசி வந்த சரக்குன்னே உங்களுக்கு தெரியாது. மேனுஃபேக்சரிங் பர்டிகுலர்ஸே இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் சிஸ்டமே ஃபாலோ பண்ண முடியாது. இப்போ இன்வென்ட்ரியில் வந்து ஒரு சிஸ்டம்னு சொல்லுவாங்க. என்ன சிஸ்டம்னா எப்படி வந்து இன்வென்ட்ரி நீங்கள் காலி பண்ணுவீங்க. இப்போ சரக்கு இருக்குது, அது எதை எடுத்து கஸ்டமர்கிட்ட கொடுக்குறது, பழசை ஃபஸ்ட்டு கொடுக்கணுமா புதுசை ஃபஸ்ட்டு கொடுக்கணுமா, இது ஒரு குழப்பம் இருக்கு இல்லையா. அப்போ இதுக்கு ஒரு சிஸ்டம், இதுக்கு பேர் வந்து ஃபிஃப்ஓன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. அதாவது ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். அப்போ முதல்ல வந்து சரக்கை முதல்ல கொடுத்துருவேன், பழைய சரக்கெல்லாம் காலி பண்ணிட்டே இருப்பேன், அப்புறமா புது சரக்கை கொடுப்பேன். அப்போ என்ன ஆகுனா அதோட எக்ஸ்பைரி டேட் ரொம்ப நாள் இருக்கும், அப்போ இன்னும் கொஞ்சம் நாள் ஷெல்ஃப் லைஃப் இருக்கும். நான் புது சரக்கை கொடுத்து இருந்தால் பழைய சரக்கு ஓல்ட் ஆகிட்டு இருக்கும், அப்போ வேஸ்ட்டாக போயிடும். அப்புறம் கஸ்டமருக்கும் கெட்டதாக போய் சேர்ந்துடக்கூடாதுங்கிறனால முதல்ல வந்தது முதல்ல அனுப்பிச்சிடணும். இதுதான் அவங்க ஃபாலோ பண்ணுற பாலிசின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க கேட்குறாங்க இன்வெஸ்டிகேஷனில், நீங்கள் ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் பாலிசி ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்கிறீங்களே, அது எப்படி ஃபாலோ பண்ணுவீங்க? கம்ப்யூட்டரில் உங்ககிட்ட அந்த டேட்டாவே இல்லையே. கம்ப்யூட்டரில் டேட்டா இருந்தால் தானே நீங்கள் ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் ஃபாலோ பண்ண முடியும். நீங்கள் அதுவே ஏற்றாமல் எப்படி நீங்கள் பண்ண முடியுங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எதெல்லாம் பழைய சரக்கு ஆகுது, எது செடிமெண்ட் ஆகுது, என்ன வந்து ஐடியல் ஸ்டாக்காக இருக்குது, எது ஓல்டு, எது ஏஜிங், இதுவே அவங்களுக்கு தெரியாது. இது தெரியாமல் தான் கஸ்டமருக்கு இது கொண்டு போய் கொடுத்துட்ருக்காங்கன்ற ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட் இது. 5வது ஒரு மிகப்பெரிய ஒரு முறைகேடு சொல்கிறாங்க, டிரான்ஸ்போர்ட் டெண்டர். இப்போ டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா மேனுஃபேக்சர்ட்டேருந்து டாஸ்மாக் கிட்ட சரக்கெல்லாம் வந்துடுது. மேனுஃபேக்சர் சரக்கு வந்ததுக்கப்புறமா இந்த டாஸ்மாக் கோடவுன்லேருந்து 43 கோடவுன் இருக்குல்ல, அந்த 43 டிப்போவிலேருந்து 5000 கடைகளுக்கும் 3000-4000 பார்ஸுக்கும் அதுக்கப்புறமா ரெஸ்டாரண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் இவங்க சரக்கு சப்ளை பண்ணுறாங்க இல்லையா, அதை வந்து டிரான்ஸ்போர்ட் இவங்களோட பொறுப்பு, டாஸ்மாகோட பொறுப்பு. அதுக்கு அவங்க என்ன பண்ணால் டாஸ்மாகில் வந்து டிரான்ஸ்போர்ட் டெண்டர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அனௌன்ஸ் பண்ணி யாரெல்லாம் வந்து டெண்டர் அப்ளை பண்ணுங்கிறாங்க. அதில் என்ன முறைகேடு சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா ஃபிசிக்கல் டெண்டர் அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. அதாவது டெண்டர் சப்மிஷன் ஆஃப் டெண்டருங்கிறது 2008 நடைமுறைக்கு வந்துருச்சு. ஆனால் நான் செக் பண்ணும்போது 2017 நீங்கள் அந்த டெண்டரை ஏன் ஃபாலோ பண்ணல, ஏன் நீங்கள் ஃபிசிக்கலாக டெண்டர் அப்ளிகேஷன் ஒத்துக்கிறீங்க? அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா நீங்கள் வந்து லஞ்சம் வாங்கிட்டு ஒரு சில பர்டிகுலர் டிரான்ஸ்போர்ட் டெண்டர் அப்ரூவ் பண்ணுறதுக்காக நீங்கள் பண்ணுறீங்க. அப்போ டிரான்ஸ்போர்ட் டெண்டர் அப்ரூவ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் இல்லாட்டி கணக்கில் வராத சரக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு அது பயன்படப்படலாம். அதனால் இது ஒரு மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறாங்க. அப்போ அதில் இன்னொரு முறைகேடு என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா ஒரே டிரான்ஸ்போர்ட் டெண்டரே வந்து ஒரே பார்ட்டியே 10 வருஷத்துக்கு அவரே டெண்டர் ஜெயிச்சிட்டே இருக்காரு. அது எப்படி சாத்தியமாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு அவங்க செக் பண்ணதெல்லாம் எடுக்கிறாங்க. எடுத்து கோயம்புத்தூர் நார்த்தில் ஒரே பார்ட்டியே 7-8 வருஷத்துக்கு ஓட்டுறாரு, திருவள்ளூர் வெஸ்ட்டில் ஒரே பார்ட்டியே 10 வருஷம் ஓட்டுறாரு, 11 வருஷம் ஓட்டுறாரு, காஞ்சிபுரம் நார்த்தில் ஒரு 8 வருஷம் ஓட்டுறாரு. எப்படி சாத்தியம்? வேறு யாருமே ஜெயிக்க முடியாதா? இவரே எப்படி ஜெயிச்சிட்டே இருக்காரு? ஏன்னா நீங்கள் ஃபிசிக்கலாக ஒரு டெண்டர் வாங்குறீங்க, அப்போ அதிலே சந்தேகம் வருது. டெண்டராக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதை வந்து ஹேக் பண்ணுறதா கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஃபிசிக்கலாக அப்போ உங்கள் மேலே சந்தேகம் வருமா வராதான்னு கேட்குறாங்க. அதுக்கு இவங்களோட பதில் என்ன இருக்குன்னா யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்கள வச்சு தான் நான் ஓட்ட முடியும், இதுக்காக நான் எல்லாம் பண்ண முடியாதுன்னு இவங்களோட பதிலாக இருக்குது. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் ஒரு சில கேஸ் பார்க்குறேன், அந்த கேஸில் அப்ளை பண்ணதே ஒரு நபர் தான், ஒரே ஒரு டிரான்ஸ்போர்ட்டர் தான் அப்ளையே பண்ணுறாரு, நீங்கள் அவருக்கு சக்ஸஸ் கொடுக்குறீங்க. எப்படி கொடுக்கலாம்? ஒருத்தர் தான் அப்ளை பண்ணுறாரு, நீங்கள் கேன்சல் பண்ணி ரீடெண்டரில் விடணும், 2-3 பேர் வரணுமா இல்லையா, அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டான ரேட்டு கிடைக்குதான்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட அடுத்த ஸ்டேஜுக்கு போய் ஏகப்பட்ட குற்றச்சாட்டு டிரான்ஸ்போர்ட் என்னெல்லாம் சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த டெண்டர் விடும்போது 2 கண்டிஷன் போடுறீங்க. என்ன கண்டிஷன் போடுறீங்கன்னா ஜிஎஸ்டி நம்பர் இருக்கணும், 15 லாரி உங்கள் பேரில் இருக்கணும், இருந்துச்சுன்னா நீங்கள் டெண்டர் அப்ளை பண்ணலான்னு ஒரு கண்டிஷன் போடுறீங்க. நான் எடுத்து பார்க்குறேன் இந்த டெண்டரில் சக்ஸஸ்ஃபுல் டெண்டர் யாரெல்லாம் ஜெயிச்சாங்களோ அந்த டெண்டர் ஆளுங்களை பார்க்குறேன், பேன் நம்பரே இல்லாமலாம் நீங்கள் டெண்டர் அப்ரூவ் பண்ணியிருக்கீங்க, ஜிஎஸ்டி நம்பர் ஆக்டிவாக இல்லாமல் இருக்கவங்க அப்ரூவ் பண்ணியிருக்கீங்க,
ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இல்லாத வண்டிகளுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. இன்சூரன்ஸ் ஆக்டிவாக இன்சூரன்ஸ் இல்லாத நம்ம அப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. 15 வண்டி லிஸ்ட்டு கொடுக்குறாங்க இல்லையா, எங்கிட்ட 15 வண்டி இருக்குன்னு லிஸ்ட்டு. அந்த லிஸ்ட்டில் இருக்க நம்பர் எடுத்து நான் வாகனில் போட்டு பார்க்குறேன். அந்த வண்டி வந்து வேறு ஏதோ வண்டி, அது ஏதோ டேங்கரான். நீங்கள் சொல்கிற கண்டிஷன் இருக்க லாரியே இல்லை. அப்படி இல்லாத வண்டி இருக்கிற லிஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் அப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. எப்படி நீங்கள் வந்து எந்த சிஸ்டமே ஃபாலோ பண்ணாமல், நீங்கள் சொன்ன ரூல்ஸில், நீங்கள் டெண்டரில் என்னெல்லாம் ரூல்ஸ் சொல்லுங்கள் அந்த ரூல்ஸையே ஃபாலோ பண்ணாமல் கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் கூட இல்லாத நபரெல்லாம் நீங்கள் எப்படி வந்து அப்ரூவ் பண்ண முடியும்? இதில் மிஸ்மேட்ச்லாம் இருக்குது. அவங்க கொடுத்துருக்க கேஒய்சி வேறு, டெண்டர் ஜெயிச்ச ஆள் வேறு, இப்படிலாம் மிஸ்மேட்ச்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்க வாய்ப்பே இல்லைன்றது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்கலாம். அதாவது நீங்கள் டெண்டர் டிரான்ஸ்போர்ட்டரில் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்குங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா டிரான்ஸ்போர்ட் டெண்டர் எவ்வளோ ரூபாய்க்கு அது இயங்குதுன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த வருஷங்களில் 100 கோடி ரூபாய் டெண்டர் டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்டுக்கு அவங்க பே பண்ணுறாங்க. அவ்வளோ பெரிய எக்ஸ்பென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு துறை எப்படி இவ்வளோ பெரிய முறைகேடு நடக்க முடியுங்கிறாங்க. அதுக்கு டாஸ்மாகோட பதில் என்னவாக இருந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஜிஎஸ்டி ஆக்டிவாக இருக்கிறது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா நானே ரிவர்ஸ் சார்ஜில் ஜிஎஸ்டி கட்டுறேன். டிரான்ஸ்போர்ட்டுக்குலாம் வந்து அவங்க ஜிஎஸ்டி வாங்கி கட்ட தேவையில்லை. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஆக்டிவாக எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லையே சொன்னீங்களே, நீங்கள் அந்த லிஸ்ட்டில் எனக்கு கொடுத்தீங்களா, அதெல்லாம் பாருங்கள். இப்போ எல்லாருக்கும் ஆக்டிவாக எஃப்சி இன்சூரன்ஸ் இருக்குது. இதுதான் அவங்களோட பதில். எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நம்ம கெஸ்ஸு கூப்பிட்டு பயங்கரமாக திட்டிருப்பாங்க. ஏன்டா ஒரு எஃப்சி கூடவாடா வச்சுருக்க மாட்டீங்க, ஒரு இன்சூரன்ஸ் கூடவா ஆக்டிவாக வச்சுருக்க மாட்டீங்க, பயங்கரமாக விட்டு எல்லாத்துக்கும் சத்தம் போட்டிருப்பாங்க. கடகடன்னு எடுத்துகிட்டு வந்து காமிச்சிருப்பாங்க. அதை காமிக்கிறாங்க இவங்க. இந்த ஆடிட்டில் ரிப்ளை வருது, இப்போ ஆக்டிவாக எஃப்சியும் இன்சூரன்ஸ் இருக்குதுன்னு ரிப்ளை வருது. அதுக்கு வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி வந்து ரிப்ளை கொடுக்குறாங்க. இப்போது எஃப்சி கரெக்டாக இருந்து என்ன பிரயோஜனம்? நீங்கள் டெண்டர் அப்ரூவ் பண்ணும்போது செக் பண்ணியிருக்கணும். டெண்டர் அப்ரூவ் பண்ணும்போது அந்த டேட்டில் ஆக்டிவாக இல்லையே, அதை போய் உங்களால் ரிவர்ஸில் போய் மாற்றவும் முடியாது. அதெல்லாம் ப்ரூஃப் ரெக்கார்ட் ஆகிடுச்சுல. அப்போது டெக்னிக்கல் பிட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க. டெண்டரில் வந்து ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் பிட்டு, அதாவது கண்டிஷன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா, அதுக்கப்புறம் தான் ரேட்டுக்குள்ளேயே போகிறேன், அப்புறம் தான் ஃபினான்ஷியல் பிட்டு. டெக்னிக்கல் பிட்லேயே அவங்களாம் ஃபெயிலியர் ஆகிடுறாங்களே. நீங்கள் எப்படி அதை பார்க்காம ஃபிசிக்கலாக வாங்கிட்டு இந்த பேசிக் பாயிண்ட்ஸை பார்க்காம நீங்கள் எப்படி அப்ரூவ் பண்ணிங்கிறதா கேள்வி. அதுக்கு பதிலே இருக்க முடியாது. ஏன்னா போய் ரிவர்ஸில் செக் பண்ண முடியாது. அடுத்த டிஸ்கிரிபன்சி வந்து நான் கலெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் டிலேடு பேமெண்ட்ஸ். பார்லாம் லைசன்ஸ் கொடுக்குறாங்க, பார்லாம் அவுட் சோர்ஸ் பண்ணிடுறாங்க. அரசாங்கமே பார் நடத்துறதில்ல. அதுக்கு ஒரு லைசன்ஸ் ஃபீ. அந்த லைசன்ஸ் ஃபீ அந்த பார்ட்டி எப்போ பே பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, எவ்ரி மந்த் 5ஆம் தேதி அட்வான்ஸாக பே பண்ணிடணும். இந்த வரப்போகிற மாதத்துக்கு 5ஆம் தேதி அட்வான்ஸாக பே பண்ணிடணும். ஒருவேளை பே பண்ணலன்னு சொன்னால் 12% வட்டி கட்டணும். இதான் அந்த லைசன்ஸ், பார் லைசன்ஸ் எடுக்கிறவங்க கிட்ட இருக்க அக்ரிமெண்ட். இவங்க என்ன சொல்கிறோன்னா, நாங்கள் செக் பண்ணதுலேயே ஏகப்பட்ட பார்ட்டிஸ் வந்து லேட்டாக பே பண்ணி வட்டி கட்டாமல் இருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் அவங்க வந்து என்ன பண்ணலைன்னா அவங்க வட்டியை பே பண்ணாமல் இருக்காங்க. அதில் ரூல்ஸ் படி என்ன சொல்லுதுன்னா, அவங்க லேட்டாக பே பண்ணாலும் வட்டி கட்டலினாலும் அவங்க எப்போ அந்த அமௌண்ட்டை கட்டுறாங்களோ அது வரைக்கும் பாரை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கணும், அவங்க நடத்தக்கூடாதுன்ற ரூல். இப்போ வரைக்கும் 1.5 கோடி ரூபா பேமெண்ட் பெண்டிங் இருக்குது. அப்புறம் எப்படி நீங்கள் வந்து அவங்கள ரன் பண்ண விட்றீங்க? அப்போ நீங்கள் அந்த சட்டத்திட்டத்தை ஃபாலோ பண்ணுறதுல முறைகேடு நடக்குது. அப்போ எப்படி நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க? அப்போ ஏதோ ஒரு கூட்டு நடக்கிறதுனால தான் அவங்கள அலோவ் பண்ணுறீங்க. அப்போ இது ஒரு மிகப்பெரிய முறைகேடுன்றாங்க. அதுக்கு அவங்களோட பதில் 1.5 கோடி தானே இருங்க, இப்போது ஸ்பாட்டில் எல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சுங்கிறது தான் அவங்களோட ரிப்ளை. அதுக்கடுத்து இன்எஃபிஷியன்ட் பிஓஎஸ். அப்போ இன்னொரு முறைகேடு என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய கேஷ் புழங்குது. டாஸ்மாக்னாலே அவ்வளோ கேஷ் தான் இருக்குது. ஏன் நீங்கள் வந்து ஆன்லைனில் பணம் வாங்க மாட்டேங்கிறீங்க? டிஜிட்டல் ஏன் நீங்கள் ப்ரொமோட் பண்ண மாட்டேங்கிறீங்க? கேஷ்லெஸ்ஸே என்கரேஜ் பண்ண மாட்டேங்க கேள்வி. அப்போது அது இன்வெஸ்டிகேஷன் என்ன தெரியுதுன்னா, மொத்தம் 5359 பிஓஎஸ் மிஷின் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. பிஓஎஸ் அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் சேல். இந்த கார்டு ஸ்வைப் பண்ணுற மிஷின், அது அந்த பெட்ரோல் பங்க்கில் கடைகள்லாம் கார்டு ஸ்வைப் பண்ணுற மிஷின், அந்த மிஷின். இன்ஃபேக்ட் அந்த பிஓஎஸ் மிஷினே தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் QR கோடை எல்லா கடைகள்ன்ற மாதிரி அட்டையில் பேப்பரில் ஒட்டினாலே ஜிபே பண்ணி எல்லாமே கேஷ்லெஸ் வந்துடும். பட் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பிஓஎஸ் மிஷினில் தான் நாங்கள் எல்லாம் டிஜிட்டலாக கலெக்ட் பண்ணுறோன்றாங்க. வாட் எவர். அந்த 5359 பிஓஎஸ் மிஷினில் இவங்க சொல்கிறாங்க 3114 மிஷின் ஒர்க் பண்ணலையாமா. இவங்க ரிப்ளை, ஏன் வந்து கேஷ் கலெக்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டால், பிஓஎஸ் மிஷின் ஒர்க் பண்ணல. எவ்வளோ பிஓஎஸ் மிஷின் ஒர்க் பண்ணல? 3000 மிஷின் ஒர்க் பண்ணல. 60% ஆஃப் தி ஸ்டால்ஸில் பிஓஎஸ் மிஷின் ஒர்க் பண்ணலைங்கிறத இவங்க கொடுக்குற ரிப்ளை. இதை வந்து ஏற்றுக்கவே முடியலன்றாங்க. ஏன்னா 60% எப்படி மிஷின் ஒர்க் ஆகாமல் போகும்? அப்படி இந்த மிஷின்லாம் கொடுக்குறது யாருன்னு பார்த்தா பெரிய பெரிய பார்ட்டிஸ் தானே. பேங்க்கே பிஓஎஸ் மிஷின் சப்ளை பண்ணிடுறாங்க. அப்புறம் இதெல்லாம் பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள். இதுக்கெல்லாம் நீங்கள் ஏஎம்சி போட்டு இதெல்லாம் நீங்கள் பக்காவாக மெயின்டைன் பண்ணக்கூடியது தானே. இது எப்படி ஒர்க் பண்ணலேன்றதெல்லாம் எப்படி, அதுவும் இத்தனை பர்சன்ட் 60% ஒர்க் பண்ணலேன்னு சொல்கிறலாம் வந்து, அப்போ நீங்கள் பர்பஸாகவே கேஷ் கலெக்ட் பண்ணணும் தான் உங்களோட நோக்கம். இது வந்து நீங்கள் சாக்கு சொல்லிக்கலாமே வெளியே, இது உங்கள் நோக்கம் வந்து கேஷ் கலெக்ட் பண்ணுறது நோக்கம், அக்கௌண்ட் பண்ணாத கேஷ் கலெக்ட் பண்ணுறது நோக்கம். அதனால தான் வந்து இவ்வளோ ஒர்க் பண்ணாமல் இருக்குன்றாங்க. ஏன்னா நம்ம சின்ன சின்ன கடைகள்லேயே அது ரிப்பேர் ஆகலாம் ஓடிட்டே தானே இருக்குது. ஸோ வாட் எவர், இது வந்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. அதாவது கேஷ் புழங்குறதுக்கான ப்ரூஃப். இப்போ பிஎம்எல்லாம் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங், அதாவது வெள்ளை பணம் கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாத்திர ஒரு பெரிய குற்றம். ஏன்னா அந்த மாதிரிலாம் பணம் வந்து மாறும்போது அந்த பணம் எங்கே போகுது, என்ன ஆகுது, எந்தெந்த தவறான ஒரு சமுதாய தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்தப்படுதுன்னு நமக்கு தெரியாது.
இப்போ வந்து டெரரிசம்காக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து ஸ்மக்லிங்காக இருக்கட்டும், இல்லாட்டி வெப்பன்ஸ்க்காக இருக்கட்டும், இந்த மாதிரி எதுக்கு பணம் பயன்படுதுன்னே தெரியாது. ஏன்னா கேஷ் வெளியே போயிடுச்சுன்னா, கணக்கில் வராமல் போயிடுச்சுன்னா அது எங்கே போகுது, எங்கே ட்ராக்கே பண்ண முடியாது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால பிஎம்எல்ஏ வந்து பயங்கர ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சட்டம். அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் வந்து இடி ரைட்லாம் இருக்கும். 8வது டிஸ்கிரிமினேஷன் வந்து ஓவர் சார்ஜிங். இது நம்ம ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்திருப்போம். அதாவது எல்லாருமே வந்து 10 ரூபா அதிகமாக வாங்குறாங்க, 10 ரூபா பாட்டில் அதிகமாக வாங்குறாங்க சொல்கிறாங்க இல்லையா. இடி ப்ரெஸ்ல என்ன சொல்கிறாங்க, 30 ரூபா வரைக்கும் அதிகமாக பாட்டில் வாங்குறாங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இது வரைக்கும் டேரெக்டாக கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஒரு 238 கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. அந்த 238 கம்ப்ளைண்ட்ஸில் 177 கம்ப்ளைண்ட் வந்து ஓவர் சார்ஜிங் தான் வந்திருக்கு. அதாவது இப்போ எப்படின்னா கம்ப்ளைண்ட்லேயே பொதுவாக பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு நஷ்டமாகுது, காசை கொள்ளையடிக்கிறாங்க, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் கம்மியாக தான் இருக்கு பாருங்கள். என்கிட்டேருந்து 10 ரூபா எடுத்துட்டா அப்படின்னு டேரெக்டாக அவங்க இன்வால்வ் ஆகும்போது நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அது ஒரு மிகப்பெரிய முறைகேடுன்னு சொல்கிறாங்க. அதையும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணி எவ்வளோ அதுலேருந்து சைஃபன் பண்ணப்பட்டிருக்கலாம்னு அவங்க சொல்லுவாங்க. ரவுண்டிங் ஆஃப் இது ஒரு டெக்னிக்கல் காம்பனண்ட்டு. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, மேனுஃபேக்சர்லேருந்து சரக்கு வந்ததுக்கப்புறமா இந்த டாஸ்மாக் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எம்ஆர்பி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த எம்ஆர்பி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸில் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, மேனுஃபேக்சர்லேருந்து வர்ற ரேட்டு, அப்புறம் அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் வச்சுட்டு அது வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸ் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த ப்ரைஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸ். அந்த ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸ் மேலே 2 காம்பனண்ட் தான் நீங்கள் ஆட் பண்ணணும் எம்ஆர்பி அரைவ் பண்ணுறதுக்கு. ஒன்று வந்து ரீட்டைல் மார்ஜின் ஒன்று 0.05% ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் வேட் ஆட் பண்ணணும். இந்த 2 தவிர வேறு எதுவும் ஆட் பண்ணக்கூடாது ரூல்ஸ் இருக்குது. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதாக்கா ஒரு 46.75 ரூபா அதாக்கா ரவுண்ட் ஆஃப் காம்பனண்ட் அப்படின்னு ஆட் பண்ணி அதுக்கப்புறம் எம்ஆர்பி அரைவ் பண்ணியிருக்காங்க. அது தவறு. அது மூலமாகவும் டேக்ஸ் எவேஷனும் இருக்கும். ரூல்ஸ் படியே நீங்கள் இந்த மாதிரி காம்பனண்ட் ஆட் பண்ணுறது தப்புன்றது ஒரு முறைகேடுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் வந்து இங்கே பின்னாடி ஆட் பண்ணோம், இனிமேல் நாங்கள் மாற்றி ஆட் பண்ணிடுறோன்ற மாதிரி ரிப்ளை கொடுத்துருக்காங்க. 10வது முறைகேடு வந்து இது ஓப்பனாக அக்னாலேஜ் பண்ணப்பட்ட ரிப்போர்ட்லேயே வந்திருக்கிற ஒரு முறைகேடு. என்னென்னு கேட்டிங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக்கே கொடுக்கல. இப்போ இன்வெஸ்டிகேஷன் வரும்போது அவங்க கேட்குறாங்க, இது கிட்டத்தட்ட February மாதம் நடந்தது 2022 இல்லை 2023 இருக்கும். அந்த டேட்டு சொல்லல, February தான் போட்டிருக்காங்க. ஸோ அந்த டேட்டில் எனக்கு வந்து எல்லா க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ வேணும்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி கேட்குறாங்க. அவங்க வந்து இல்லை க்ளோசிங் ஸ்டாக் அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஐஎம்எஃப்எஸ் கிளியரன்ஸும் இல்லைன்ட்டாங்க, அந்த டேட்டாவும் இல்லைன்னு இருக்காங்க. ஸோ இதை வந்து அவங்க ரிப்போர்ட்லேயே இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்லேயே மென்ஷன் பண்ணிட்டாங்க, அக்னாலஜே பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி க்ளோசிங் ஸ்டாக் டேட்டா எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். அப்போ க்ளோசிங் மெயின்டைன் பண்ணலன்னு அர்த்தம். அப்போ அக்கௌண்ட்ஸ் ஒரு லேக் இருக்குன்ற மாதிரி ஆகிடுது. லாஸ்ட்டு முறைகேடு இது வந்து இடி ப்ரெஸ் ரிலீஸில் டீட்டெயில் இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, இந்த மேனுஃபேக்சரர்ஸ்லாம் அதிகமாக ஆர்டர் வாங்குறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா லஞ்சம் கொடுத்து கிக்பேக்ஸ் கொடுத்து ஏன் கம்பெனிக்கு அதிகமாக ஆர்டர் கொடுங்கன்னு கேட்டுறாங்கன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இல்லையா. அப்போ அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அரசாங்கத்துக்கு இல்லை அந்த அதிகாரிகளுக்கோ பொலிட்டீஷியனுக்கோ லஞ்சம் கொடுக்குறாங்க, கிக்பேக்ஸ் கொடுக்குறாங்க. அந்த பணத்தை ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க கேட்டிங்கன்னா பாட்டிலிங் கம்பெனின்னு சொல்லி சொன்னோம். மேனுஃபேக்சரிங் பண்ணதுக்கப்புறம் பாட்டிலிங் கம்பெனி அதெல்லாம் பேக்கிங் பண்ணி பாட்டிலிங் பண்ணி கொடுப்பாங்க. அந்த பாட்டிலிங் கம்பெனி ரைஸ் பண்ணுற பில்லை வந்து டாஸ்மாக்லேருந்து வாங்கிடுவாங்க. இதெல்லாம் அந்த சிஸ்டம் தான். இந்த செலவாச்சு, இந்த ரா மெட்டலுக்கு இன்னது, ரா மெட்டல் அவங்களே வாங்கி கொடுத்துட்றாங்க, பாட்டிலிங் இது, அதுக்கப்புறமா இது அப்படிலாம் சொல்லி ₹1 சார்ஜ் பண்ணுறாங்க. அது டாஸ்மாக் பே பண்ணிடுறாங்க. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பில்லோட வேல்யூவை ஜாஸ்தி பண்ணிக்கிறாங்க, அதாவது பூஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ₹100 தான் ஆகுதுன்னா ₹150 பில்லு போடுறது, அந்த ₹150 அரசாங்கத்துலேருந்து வாங்கிடுறது. அந்த எக்ஸ்ட்ரா உள்ள ₹50 அந்த பாட்டிலிங் கம்பெனி என்ன பண்ணுறதுனா கேஷாக விட்ரா பண்ணுறாங்க. கேஷாக விட்ரா பண்ணி அப்படியே ₹50 கொடுத்துறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு அங்கே வேலை இருக்குல்ல. ஏன்னா அவங்களோட கணக்கு அவங்க தானே பில்லு ரைஸ் பண்ணி கொடுத்து அவங்க ஒரு ஜிஎஸ்டி கட்டுறதோ இல்லாட்டி இன்கம் டேக்ஸ் கட்டுறதோ இல்லை அவங்களுக்கு வேலை இருக்குது அதெல்லாம் பண்ணுறதுனால அவங்களுக்கு கமிஷன். ஸோ ₹50 கேஷாக விட்ரா பண்ணி அதில் கமிஷனை கழிச்சிட்டு மீதி காசை தூக்கி கொடுத்துட்றாங்களாமா. அந்த மீதி காசை தூக்கி கிக் பேக்ஸுக்கு கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அது என்னென்னா, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ₹100 லாபம் சம்பாதிக்கிறாரு, இந்த கான்ட்ராக்ட் மூலமாக டெண்டர் மூலம் ₹100 லாபம் சம்பாதிக்கிறாரு. அந்த ₹100 லாபம் சம்பாதிக்கிறதுக்காக லஞ்சம் கொடுக்குறாரு, லஞ்சம் கொடுத்து ஆர்டர் எடுக்கிறார். அப்போ லஞ்சம் ஒரு ₹50 வச்சுக்கோங்க. அப்போ நான் ₹50 லஞ்சத்தை அவர் கொடுத்து ₹100 லாபம் சம்பாதிக்கிறாருன்னா அந்த லாபத்துலேருந்து ₹50 கொடுக்கல, ₹50 லஞ்சம் கேட்குறாருல, அந்த ₹50 லஞ்சம் கொடுக்கறதுக்காக இன்னொரு முறைகேடு. அப்போ பாட்டிலிங் கம்பெனி நீ பில்லை ரைஸ் பண்ணி கொடு, அதை நான் எடுத்து கொடுத்து அதிலேருந்து லஞ்சம் கொடுத்துட்றேன். அப்போ அவங்ககிட்டேருந்து கவர்மெண்ட்கிட்டேருந்து பணத்தை வாங்கி இந்த பில்லு மூலமாக கணக்கு காமிச்சு அதை கொண்டு போய் கேஷாக எடுத்து கிக் பேக்ஸ் கொடுத்துட்றாங்கன்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வந்து ப்ரெஸ் ரிலீஸ்லேயே கொடுத்துட்டாங்க. இன்வெஸ்டிகேஷன் இன்னும் போய்கிட்டே இருக்குங்கிறாங்க. ஸோ இன்னும் நம்மளுக்கு வந்து மேலும் தகவல் வரும். இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட ப்ரூஃப்ஸ். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் டாஸ்மாக் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து, மேனுஃபேக்சரர்ஸ் ஆளுங்கள்லேருந்து, மினிஸ்டரோட ஆளுங்கள்லேருந்து, கோயம்புத்தூர்லேருந்து ஏகப்பட்ட ஊரில் ஏகப்பட்ட இடங்களில் ரெய்டு கம்ப்ளீட்டாக நடந்து ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி, ஸோ இதே மாதிரி தான் வந்து சத்தீஸ்கர்லேயும் நடந்தது. ஸோ அந்த மாதிரி நிறையா ப்ரூஃப்ஸ் வெளியே வந்திருக்கு. இனிமேல் தான் நம்மளுக்கு தெரியுது எவ்வளோ பெரிய மேக்னிட்யூடுன்னு சொல்லிட்டு. ஏன்னா
பிரஸ்ல அவங்க மென்ஷன் பண்ணி இந்த கடைசி சொன்ன அந்த 11வது பாயிண்ட்டில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய முறைகேடு வந்து கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் சைஃபன் பண்ணப்பட்டிருக்கு கிக் பேக்ஸாக கொடுக்குறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஏரியா. இந்த மாதிரி இன்னும் 10 ஏரியா நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஒரு ஏரியாவில் ஒரு சில ஏரியாவில் அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து எக்ஸைஸ் டியூட்டி 32 கோடி ரூபா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அது மாதிரி ஒரு சில ஏரியாவில் அரைவ் பண்ணாலுமே இன்னும் ஏகப்பட்ட ஏரியாஸ் இருக்குது. ஏன்னா என்னெல்லாம் சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, மேனுஃபேக்சர் வந்து டாஸ்மாகை பைபாஸ் பண்ணி டைரெக்டாக ரீட்டைல் ஷாப்புக்கே கொடுத்து வியாபாரம் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ அங்கேயும் எக்ஸைஸ் டியூட்டி மிஸ் ஆகப்பட்டிருக்கு. இந்த செயினே மிஸ் ஆகிருக்கு. ஸ்ட்ரெயிட்டாக பணமே போயிடுச்சு. இந்த மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்குது. சத்தீஸ்கரில் இந்த மாதிரி வந்து ஒரு ஃபேக் என்ன சொல்கிறது சீல் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா சேல் பண்ணியிருக்காங்கன்ற குற்றச்சாட்டு இருந்துச்சு. இங்கே எல்லா வகையான குற்றச்சாட்டுகள் இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ணியிருக்கோம்னா, அதிகாரப்பூர்வமாக சிஏஜி ரிப்போர்ட்டில் இருக்கிறதோ ப்ரெஸ் ரிலீஸில் இடி ப்ரெஸ் ரிலீஸ் இருக்கிறது மட்டும் எடுத்து பிரேக் டவுன் பண்ணி நம்ம ஒரு துறையாக மென்ஷன் பண்ணிடுவோங்கிறதா இந்த வீடியோட நோக்கம். ஸோ நம்ம என்ன பிளான் பண்ணுறோன்னா, நம்ம சேனலில் பாசிட்டிவ் பாலிடிக்ஸில் மற்ற வீடியோஸில் இந்த ஊழல் பற்றி பேசும்போது இது வந்து ஒரு என்ன சொல்கிறது பழிவாங்கும் நடவடிக்கை, செந்தில் பாலாஜியை கையை முறுக்குறாங்க, இல்லாட்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா பேரம் பேசி இது பண்ணுறாங்க எலெக்ஷனுக்கு, இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கற்பனையில் ஒரு யூகத்தில் என்ன சொல்கிறது எமோஷன் பேஸ்டாக ஒரு கிண்ட்லிங் பேஸ்டான ஒரு வீடியோஸ் நம்ம க்ரியேட் பண்ணாமல் பாசிட்டிவ் பாலிடிக்ஸில் நம்மளோட நோக்கம் வந்து நாலேஜபிளாக என்ன ஃபேக்ட் இருக்குதோ பப்ளிக்கில் அவைலபிள் டாக்குமெண்ட்ஸ் அதை எடுத்து பிரேக் டவுன் பண்ணி அதை வந்து நம்ம வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சேனலோட நோக்கம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ உபயோகம்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னு சொன்னால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அளவுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த மாதிரி விஷயங்கள் போய் சேரட்டும். மேலும் ஒரு பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் வீடியோவில் சந்திக்கிறேன்.